பாட்டியம்மாவிடம் பேசவே மாட்டேன். நான் அவர் மீது கோபமாக இருக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். ஏன் பாட்டியார் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள்? என் அன்பு தங்கை கோபம் கொள்ள? அவர் பெரிய தவறு செய்துள்ளார். நான் பாட்டியம்மாவிடம் என்ன கூறினேன் என்றால், நானும் அண்ணனுடன் யுத்தகலம் செல்ல வேண்டும் என்றேன். ஆனால் அவர் அதற்கு மறுத்துவிட்டார். ஜோதா அம்மிஜான், சலீமா அம்மிஜான், பிறகு ருக்கியா அம்மிஜான் அவர்கள் அனைவரும் யுத்தத்திற்கு சென்றுள்ளார்கள் அல்லவா? ஆகையால் நானும் தங்களோடு வருவேன். சரி ஆராம் பானு, நான் உன்னை யுத்தத்திற்கு அழைத்து செல்கிறேன். ஆனால் அங்கு செல்லும் போது கையில் வாள் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீ என்னுடைய வாளை வைத்துக்கொள், சரியா? அண்ணா, இது கனமாக இருக்கிறது. ஆராம் பானு, உன்னுடைய இந்த சின்ன கைகள் பலம் வாய்ந்த கரங்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாளை பிடிக்க முடியும். அதன் பிறகு நான் உன்னை குதிரையில் அமர வைத்து யுத்தத்திற்கு அழைத்து செல்கிறேன். நிச்சயமாகவா? நிச்சயமாக. பிறகு நீயும் எனக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். அது என்ன? அது என்னவென்றால், நான் யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்பி வரும் வரை உன்னுடைய பாட்டியையும் மாளிகையில் உள்ள அனைவரையும் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். அது எனக்கே தெரியும் அண்ணா. என்னை தவிர இதை வேறு யார் பார்த்துக் கொள்வார்கள்? இப்போதெல்லாம் அனைத்து வேலைகளையும் நான் தான் செய்கிறேன். தாங்கள் வெற்றியோடு திரும்பும் வரை உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருப்போம். தாங்கள் திரும்பாவிட்டால் இந்த விஷத்தை குடித்து விடுவோம். அதற்கு அவசியமே இருக்காது. நீங்கள் எவரும் என் முன் இவ்வாறு தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் ஒரு சிப்பாய் தான். நாம் நமக்காகத்தான் யுத்தத்திற்கு செல்ல போகிறோம். அதனால் தான் இந்த விஷத்தை தூக்கி எறிந்தேன். இதே போல் மற்றவர்களும் விஷத்தை தூக்கி எறியுங்கள். தாங்கள் நினைப்பது போல் என்னுடைய சிப்பாய்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வர நான் எப்பொழுதுமே விடமாட்டேன். அதனால் இந்த விஷம் யாருக்கும் தேவைப்படாது. எப்பொழுதாவது நீங்கள் இந்த விஷத்தை கையில் எடுத்தீர்கள் என்றால், அப்பொழுது உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அனைவரின் தைரியமும் போய்விடும். அது இந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடாது. இறப்பதற்காக இந்த யுத்தத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. வாழ வேண்டும் என்பதற்காகவே யுத்தத்திற்கு செல்கிறோம். அல்லாவின் கருணையால் நாங்கள் அனைவரும் வெற்றியோடு திரும்பி வருவோம். இளவரசர்! இளவரசர்! முகலாய சாம்ராஜ்யம்! முகலாய சாம்ராஜ்யம்! இளவரசர்! இளவரசர்! ஹக்கீம் மிர்சாவிற்கு நிச்சயம் என் மீது சந்தேகம் வந்துள்ளது. என்னிடம் பேசுவதையே தவிர்த்து விட்டான். நாலாபுறமும் என்னை கண்காணிக்கின்றான். அவனுடைய பார்வை என்னை விட்டு விலகுவதே இல்லை. மிகவும் பிரயாசப்பட்டு அவர்களை தாண்டி இங்கு வந்துள்ளேன். ரூப் சிங்கை பற்றி உனக்கு தெரிந்ததா? இல்லை அரசே, அவனை பற்றிய தகவல் எதுவும் வரவில்லை. சரி, இதை நானே தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஹக்கீமும் ஷரீஃபும் சேர்ந்து ஆக்ராவை தாக்கப் போகிறார்கள். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து ஆக்ராவில் இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும். யார் நீ? யார் உன்னை தாக்கியது? அதற்கெல்லாம் நேரமில்லை. நான் கூறுவதை கேள். நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னை காப்பாற்றுகிறேன். சற்று பொறுத்துக்கொள். இல்லை, அதற்கெல்லாம் நேரமில்லை. நான் இறப்பதற்குள் எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டும். எனக்கு வாக்கு கொடு. என்ன வேலை இது? கூறு, நான் செய்கிறேன். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்களிடம் இந்த செய்தியை கூறியாக வேண்டும். என்னவென்று கூறு. நான் அதை அவரிடம் சென்று சேர்த்து விடுகிறேன். நான் ராஜா மான்சிங்கின் சேவகன். ஷஹன்ஷா அவர்களுக்கு ராஜா மான்சிங் துரோகம் செய்யவில்லை. அவர் அவர்
அரண்மனையிலிருந்து ஏன் தப்பினார் என்றால் அவருக்கு ஒரு ரகசிய செய்தி கிடைத்தது. ஆக்ரா மீது தாக்குதல் நடத்துவதாக தெரிந்தது.